என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த 12வது லெசனில் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்ஸ் எப்படி சர்க்கம் சென்டருக்கு கண்டுபிடிக்கிறது, இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ போன லெசனில் நம்ம படித்ததுப்பா அதே கோஆர்டினேட்ஸ் கான்செப்ட் தான், பட் இன் சென்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு படித்தோம். இப்போ நம்ம படிக்க போகிறது சர்க்கம் சென்டருக்கு எப்படி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜாமெண்ட்ரியோட கடைசி லெசன். ஓகேவா? 12வது லெசன். இதுக்கப்புறமா உங்களுக்கு டெஸ்ட்டு நிறைய நான் கொஷின்ஸ் தரேன். வீட்டில் உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதுமான அளவு தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ படித்தாலும் சரிப்பா, ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாமெண்ட்ரி ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ இதுக்கப்புறமா நம்ம நிறைய படிச்சிட்டோம். கரெக்டாக சர்க்கம் சென்டரு, இன் சென்டரு, ஆர்த்தோ சென்டர் கொஷின் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு அது புரிஞ்சிடும், பெரிய ப்ராப்ளம் இருக்காது. எல்லா கான்செப்ட்டுமே படிச்சிட்டோம்ப்பா. அதனால் இனி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம எந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து சர்க்கம் சென்டர், அதாவது சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொன்னாலே 8வது லெசனில் நான் சொல்லிக் கொடுத்தேன். சென்ட்ராய்டுக்கும் இன் சென்டருக்கும் சர்க்கம் சென்டருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரையாங்கிளில் பர்பண்டிகுலர் பைசெக்டர். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சர்க்கம் சென்டர் அப்படின்ற வார்த்தை உங்கள் மைண்டுக்கு வந்தாலே அது என்ன உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர்ன்றது இந்த சைடோட சென்டர் பாயிண்ட் எடுத்துப்பாங்க, இந்த சைடோட சென்டர் பாயிண்ட் எடுத்துப்பாங்க, இந்த சைடோட சென்டர் பாயிண்ட் எடுத்துப்பாங்க. 90 டிகிரிக்கு 3 கோடு போடுவாங்க. அது எந்த இடத்துல ரீச் ஆகுதோ அதுதான் சர்க்கம் சென்டர். ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், சர்க்கம் சென்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லைன், அதே மாதிரி இந்த லைன், இந்த 3 லைன், இந்த 3 லைனோட லென்த்துமே சேமாக இருக்கும். இதுதான் சர்க்கம் சென்டரோட முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த சர்க்கம் சென்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் கமா ஒய், ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் இருந்து இந்த லென்த், ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் D1, அதே மாதிரி இதுலேருந்து இது D2, ஸோ இது பார்த்தீங்கன்னா D3. இந்த 3மே எப்போதுமே சேமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்க்கம் ரேடியஸ். ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த வெர்டிசஸில் டச் ஆகும். அப்போனா இந்த லைன் சேமாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ தான் டச் ஆக முடியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கொஷின் போட போகிறோம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோஆர்டினேட் சர்க்கம் சென்டர் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்ஸில் வெவ்வேறு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ எம்னு போட்டு எக்ஸ் மைனஸ் சம்திங்னு இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி சில பேர் சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு ஏதோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ, இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, அங்கே எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற மெத்தட் என்னென்னா போன லெசனில் படித்த அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி படிச்சுட்டா போதும், புதுசாக ஒரு இதுக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோன்னா எக்ஸாமில் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் நம்ம படித்த ஒரு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போன வீடியோவில் படித்தோம். அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1, அந்த ஒரு ஃபார்முலா வச்சே நம்ம இந்த கொஸ்டினும் போட்டுடலாம். எதுக்கு புதுசாக ஃபார்முலா படிச்சுட்டு, அதனால் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நான் D1 D2 D3 கண்டுபிடிச்சிட்டு இது 3மே நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன், 2 ஈக்குவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் பெட்டர் அந்த மெத்தடுக்கே நான் போகிறேன். ஓகேவா? கொஞ்சம் கொஷின் இந்த வீடியோவில் நம்ம எப்படி கோஆர்டினேட்ஸ் சர்க்கம் சென்டருக்கு கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், நான் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ பொறுமையாக கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறேன், இந்த கொஷினை எப்படி போடணும்னு. ஸோ அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இது இந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். டைம் எடுக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ அதை நம்ம ஷார்ட் பண்ணி ஸ்பீடாக போட்டோன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ வெர்டிசஸ் பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ சர்க்கம் சென்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கான வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க 3,7, 0,6, -1,5. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம். ஸோ அதில் நம்ம பாயிண்ட் போடணும். நீங்கள் ஏபிசி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏ வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம், அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் இந்த இடத்துல ஏபிசி வைக்கிறேன். ஸோ 3த்துக்கான கோஆர்டினேட் பாயிண்ட்டும் உங்கள் கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,7. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் பி பார்த்தீங்கன்னா 0,6. ஸோ தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா -1,5. ஸோ இதுக்கான நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்க்கம் சென்டருக்கான கோஆர்டினேட் பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன், எப்போதுமே சர்க்கம் சென்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸும் மூணுமே சேமாக தான் இருக்கும். இது D1 D2 D3 அதான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன இதில் இன் சென்டரில் இதுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே நான் அதை கண்டுபிடிக்க போகிறது இல்லை, ஏன்னா இதை தெரிஞ்சு வச்சு நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ். இந்த 3 டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஈக்குவேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த D1 டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறேன். இந்த D1 டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் போன வீடியோவில் படித்தோம் x2 மைனஸ் x1, அதாவது இங்கே இருந்து பேக் போங்க, ஓகேவா, x மைனஸ் 3, ஸோ x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், ஸோ ப்ளஸ் ரெண்டாவது வேல்யூ பார்த்தீங்கன்னா y மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா. ஸோ எந்த புது ஃபார்முலாவுமே நம்ம படிக்கலை, போன இதில் என்ன ஃபார்முலா படித்தோமோ அதே தான். இதுதான் D1. அதே மாதிரி நீங்கள் D2க்கு எழுதிருங்க. D2 அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ் x மைனஸ் 0, ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ D3 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் ஆஃப் மைனஸ் 1ன்றது ப்ளஸ் 1, x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், அடுத்து பார்த்தீங்கன்னா y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஸ்டன்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், 3 டிஸ்டன்ஸ் எப்போதுமே சேம் தான். D1 ஈக்குவல் டு D2 ஈக்குவல் டு D3. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா D1 D2 ஈக்குவேட் பண்ணுங்கள், அதே மாதிரி D2 D3 ஈக்குவேட் பண்ணுங்கள். 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னு சொன்னால் x and y தெரிஞ்சிடும். இப்போ D1 D2 ஈக்குவேட் பண்ணுறேன்னா இந்த D1 இந்த D2 ஈக்குவேட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ உள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்கும். x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும், ஈக்குவல் டு D2 ஓடது பார்த்தீங்கன்னா x மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது மொத்தமும் D1, இது மொத்தமும் D2. ஏன் ஸ்கொயர் ரூட் போடலன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஸ்கொயர் ரூட் தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஸ்கொயர் ரூட் தான் இருக்கும். அதனால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஈஸி தான். பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் என்னது எக்ஸ் ஸ்கொயர், b ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, அடுத்தது 2ab அப்படிங்கும்போது மைனஸ் ஆஃப் 2ab போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் 6x. ஸோ அதே மாதிரி செகண்ட் y ஸ்கொயர் 7 ஸ்கொயர்ன்றது 49 மைனஸ் ஆஃப் 2xy. ஸோ 2xy போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2 இன்டூ 7 14y ஈக்குவல் டு, புரிஞ்சுதுங்களா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இது வெறும் மைனஸ் இருக்கிறனால வெறும் x ஸ்கொயர் தான். ஸோ ப்ளஸ் y மைனஸ் 6 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் plus b square 36 minus of 2ab. So 2 into 6 12, so 12y. இது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். எப்போதுமே இந்த x ஸ்கொயர்லாம் போயிரும்ப்பா, வெறும் xy மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கேயும் பாருங்களேன், இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்கா, இந்த x ஸ்கொயர் அடிச்சிருங்க, இங்கே இருக்கிற y ஸ்கொயர், இங்கே இருக்கிற y ஸ்கொயர் அடிச்சிருங்க, எப்போதுமே இது கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 9 இருக்குது, 14y இருக்குது, 6 இருக்குது, இங்கே 36 இருக்குது, 12y இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மைனஸ் 6x இருக்குது, அது அந்த சைடு போயிடுச்சுன்னு சொன்னால் ப்ளஸ் 6x, இங்கே இருக்கிற மைனஸ் 12y அப்படியே இருக்கட்டும், இங்கே இருக்கிற 14y அந்த சைடு வந்துருச்சுன்னா ப்ளஸ் 14y, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ளஸ் 9 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 58. ஸோ இது அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 58. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 36 இருக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சைடில் இருக்கிற நம்பர் எல்லாமே நான் இந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 6x அப்படியே தான் இருக்குது. ஸோ 6x வச்சுக்கோங்க. அதே மாதிரி 12y 14y கேன்சல் பண்ணிங்கன்னா 2y. ஸோ இது போட்டோம் அப்படின்னு சொன்னால் 56, இங்கே ஒரு 36, ஸோ 9 18 தானேப்பா, இது 58. ஸோ 58 36 பண்ணிங்கன்னு சொன்னால் மைனஸ் ஆஃப் 22, அந்த 22 ரைட் ஹேண்ட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ் 22. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 6x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல்ஸ் டு 22. நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எதுக்குன்னா D2 D3க்கும். ஸோ D2 D3னா இந்த ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் கண்டுபிடிக்கணும். So x minus 0 the whole square plus y minus 6 the whole square equal to x plus 1 the whole square plus y minus 5 the whole square. இதை சால்வ் பண்ணி தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்கள், 36 minus 12y. ஸோ 36 minus 12y கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்லாம் எழுத வேணாம், அதான் ஆல்ரெடி கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து பார்த்தீங்கன்னா 2x 1 ஸ்கொயருன்றது 1 ப்ளஸ் 2x
அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுவோம் சரிங்களா. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 25, அடுத்தது மைனஸ் ஆஃப் 2xy. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 5ன்றது 10, ஸோ மைனஸ் ஆஃப் 10y. இது எல்லாமே நம்ம எழுதியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற 2x அப்படியே இருக்கட்டும். y வேல்யூ இந்த +12 அந்த சைடு ரைட் சைடு வந்துச்சுன்னா -12, இந்த சைடு வந்துச்சுன்னா +12 மாறிடும். ஸோ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா +2y இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 36 இந்த சைடு வந்துருச்சுன்னா -36. ஸோ 25 + 1ன்றது 26. ஸோ 26 இந்த சைடில் வர 36 அந்த சைடு வந்துச்சுன்னா -36 அப்படின்றது -10 = 0. ஸோ 2x + 2y = 10. அவ்வளோதான். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு D1 D2 ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். D2 D3 ஈக்குவேட் பண்ணி ரெண்டாவது ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே இருக்கிற 2y ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான்ப்பா. ஸோ 6x + 2y = 22. அதே மாதிரி 2x + 2y = 10. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா கேன்சல் ஆகிடும். இதை மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 4x, இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 12. கரெக்டாக? ஸோ அப்போ x என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 18 + 2y = 22. ஸோ 2y = 4. y என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 2 முடிஞ்சிச்சு ஓகேவா. ஸோ இதுதான் கோஆர்டினேட்ஸ் 3,2. ஸோ 3,2 அப்படின்றது தான் இந்த சர்க்கம் சென்டரோட கோஆர்டினேட்ஸ். ஸோ எதுக்காகவும் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆனால் இவ்வளோ பெரிய மெத்தடை என்னால் எக்ஸாமில் உட்காந்து போட முடியுமா அப்படின்னு கேட்டால் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் உட்காந்து நம்ம சொல்லி கொடுத்தது. கரெக்டாக ஒரு வாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது வாட்டி இதெல்லாம் எழுதவே கூடாது உங்கள் எக்ஸாமில். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இது எதுவுமே எழுதாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ண போகிறோம். அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டு உள்ளே எழுதிட்டு உங்களுக்கு நம்ம இது ஈக்குவேட் பண்ண போகிறோம்னு தெரியும். அதுக்கு பெட்டர் எழுதும் போதே டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை மட்டும் எழுதிட்டீங்கனாலே இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் தேவையே கிடையாது எக்ஸாமில். எதுக்காகவும் இதெல்லாம் எழுதிடாதீங்க. இது சுத்த டைம் வேஸ்ட்டு. டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு XY தெரிஞ்சிருச்சு. இதுவே இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கோஆர்டினேட்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, ரேடியஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 3Dமே சேம் தான். ஏதாச்சும் ஒரு இடத்துல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டியோட லென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். அதோட லென்த் அதான் ரேடியஸ் ஓகேவாப்பா. ஸோ அதனால் எதுக்காகவும் மெத்தடை பார்த்தோ இவ்வளோ பெருசு இருக்குது அதை நான் எக்ஸாமில் என்னால் ஒரு நிமிஷத்தில் போட முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே எழுத தேவையில்லை. டேரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடலாம் சரிங்களா. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு. ஒரு கொஷின் நான் ஹோம்ஒர்க் கொஷின் ஒன்று தரேன். ஸோ ஹோம்ஒர்க் கொஷின் ஒன்று போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வருதா கரெக்டாக வருதான்னு மட்டும் பாருங்கள். ஒரு வேளை வரலனாலும் சொல்லுங்கள், வந்துச்சுனாலும் ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிவிடுங்க ஓகேவாப்பா. ஸோ அடுத்த வீடியோவில் நான் டெஸ்ட்டு கொஷின்ஸ் ப்ராப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு 50 கொஷின் கிட்ட டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஜாமெண்ட்ரியில் எங்கே இருக்கும், எப்படி எழுதணும் எல்லாமே நான் சொல்கிறேன். இதோட ஜாமெண்ட்ரி ட்ரையாங்கிளை நம்ம முடிக்கிறோம். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் இனிமேட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ் தான். புக்கை எடுத்து நிறைய கொஷின்ஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் பழைய வருஷத்தோட ரயில்வே எக்ஸாம் கொஷின், ஸ்டாஃப் செலெக்ஷன்னு சொல்லுவாங்க, SSC எக்ஸாமோட கொஷின், அதுக்கப்புறமா சில போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் ஹையர் லெவல் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் அதிகமான ஜாமெட்ரி கொஷின்ஸை நீங்கள் பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இது எல்லாமே ரெகுலராக எடுத்து கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஈஸியாக ஜாமெட்ரி புரிஞ்சிடும். பெரிய டாப்பிக்குன்னு நினச்சி எக்ஸாமுக்கு படிக்காமல் போயிடாதீங்க ஓகேவா. ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. நான் டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஜாமெட்ரி முடிஞ்சிடுச்சு. பை.